இந்த உட்கார்ந்துருக்காருல்ல, இவருடைய அப்பா தான் அது வாத்தியார். இவரும் இவரோட 13 வருஷம் சிறையில் இருந்தவர். இவருடைய மனைவி எங்கள் தாத்தாவோட மருமகள். இவர் சிறையில் இருக்கும்போது பொண்ணு கொடுக்கல யாரும். அவங்க சின்ன வயசு பெண்ணு. சரி மாமாவை யாருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கிறேன்னுங்கிற சொன்ன மகள் தான். நீங்கள் கவனிங்க, எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தா முத்துராமலிங்க ஒரு மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி. அப்போ அது ஒரு சிவப்பு துண்டை போட்டு இப்படி உட்கார்ந்துருந்தார். அப்போ நான் சின்ன ஆள், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அப்போ அவர் என்னை இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன்னு கூப்பிட்டீங்க, வா இன்னொரு சோழனா பையிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து இந்த புத்தகம் தான், இதை வச்சுக்க, இதுதான் எனக்கு உனக்கு கொடுக்க என்கிட்ட இருக்குன்னாரு. அதை படிக்கும்போது கடைசி பக்கத்தில் எழுதிப்பார், மக்களை அணிதிரட்டி அரசியல்படுத்தாமல் புரட்சியை ஒருபோதும் முன்னெடுக்க முடியாதுன்னு. தாத்தா சொன்னதை பேரன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்கள் தலைவன் வந்து அந்த நிலத்தில் ஆயுதத்தை வச்சு அடக்கி ஒடுக்கும்போது உங்களுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில தான் நாங்கள் பேச முடியும்னாரில், அது அவர் சொன்னதான். அப்போ சிங்களனுக்கு அவனுக்கு புரிகிற மொழியில் நம்ம பேச வேண்டியது இருக்குன்ட்டு அதை தான் மாசத்துவங்க என்ன சொல்கிறாரு, மாவை சொல்கிறாருல்ல, நான் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு செய்கிறான். கருவியா கருத்தியல் புரட்சியா? அது இப்போ எங்கள் முன்னோர்கள் காட்டின வழியில் அவங்க வந்து நாங்கள் இப்போ மக்கள் அரசியலுக்கு வரும்போது கருத்தியல் புரட்சி. என் தம்பி கூட கேட்டான், ரொம்ப டாக்கி, அதாவது உரையாடலாக பேச வேண்டியது இருக்கேன்னு சொன்னான். கருத்தியல் புரட்சி தான் உங்களுக்கு வழின்னு வரும்போது பேசத்தானே ஆகணும் மக்கள்கிட்ட. ஆயுதம் ஏந்தி நிற்கிறவன் பேச வேண்டியது இல்லை. அரசியல் வரும்போது, மக்கள் அரசியலுக்கு வரும்போது மக்கள்கிட்ட கருத்தை விதைச்சாதான். மண்ணில் புரட்சி வரணும்னா மக்கள் மனத்தில் வரணும். மக்கள் மனத்தில் எப்படி வரும்? நல்ல கருத்து. ஆமா அவன் சொல்றது இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்க எல்லாருமே படம் பார்த்தோம், தம்பி படத்தை பார்த்தோன்னே என்ன செய்ய சொல்ற, இங்க சைலன்ஸுங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்கணும்னு கைதட்டினா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, ஆனா ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. என்னப்பா செய்ய சொல்ற, சைலன்ஸுங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியது இருக்குது. இதயம் நோய்பட்டு போச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்றது அது என்ன வன்முறையா? அது சிகிச்சை. அது மாதிரிதான் இதுன்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப அதை சொல்லித்தான் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்ப நாங்க பாதை சரியா தேர்ந்து செஞ்சிருக்கோம். இதுல ஒரு சமரசம் இல்ல. நீ இன்னொரு 10 தேர்தல் கூட என்னை தோக்கடியே, நான் செத்தே போயிடறேன்னு வச்சுக்கிறேன். இப்ப என் முன்னோர்கள்லாம் இல்ல, ஆனா நான் வருவேன்னு யாராவது நீங்க நினைச்சாங்களா? நானே நினைக்கல. நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், எங்க நிக்கிற யாராவது ஒருத்தர் வரலாம். அததான் இந்த படம் சொல்லுது. தத்துவத்தை நம்பு, தனி மனிதனை தலைமை ஏற்காத, ஆக சிறந்த தத்துவத்தை தலைமையேற்று நில்லு. தனி மனிதன் மாறலாம், தத்துவம் மாறாதுங்குது. பாமக தலைவர் அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, துரைமுருகனுக்கு ஏன் துணை முதல்வர் பதவி கொடுக்கல? அவர் வந்து அந்த கட்சியில் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு. ஆனா அவர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவருக்கு துணை முதல்வர் பதவி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் முதல்ல அதை கேட்டேன். இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஐயாவுக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டது நான் தான். அது முதல்ல அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆதங்கம் வந்து ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கும். எங்கள் ஐயா அன்புமணிக்குன்னு இல்லை, எல்லா தமிழனுக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், நீங்கள் சனாதனம்ங்கிறீங்க. சனாதனம் பிறப்பினாலே ஒருவருக்கு உயர்ந்த பதவி வந்திருக்குங்கிற அமைப்பு இருக்குல்ல, கிடைச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சனாதனம். இந்த இடத்துல அவர் பிறந்துட்டதுனாலேயே எளிதாக அவருக்கு அந்த பதவி வந்துடும், உயர் பதவி கிட்டிருங்கிற அமைப்பு இருக்குல்ல, அந்த நிலைமை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சனாதனம். உங்கள் அப்பா இருப்பார், அப்புறம் நீங்கள் வருவீங்க, இப்போ நீங்கள் இருப்பீங்க, உங்கள் மகன் வருவார். இவ்வளவு பெரிய நாட்டுக்குள்ள இல்லாத துணை முதல்வர் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவாராங்கிற கேள்வி நீங்கள் எழுப்பி பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் குடிவாரியாக கணக்கெடுங்கிறோம் நாங்கள். அப்படிதானே நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் எந்த வழியில் எங்கள் ஐயா துரைமுருகனை தாண்டி தம்பி உதயநிதிக்கு தகுதி வந்துருச்சுன்னு கொடுத்தீங்க? அந்த கேள்வியை கேட்க வேண்டியது. கேட்டால் அது திமுகவின் உட்கட்சி பிரச்சனைன்றீங்க. நீங்கள் முற்போக்கு பேசுனீங்க, சுயமரியாதை பேசுனீங்க, எல்லாம் பேசுனீங்க, பகுத்தறிவு பேசுனீங்க. கடைசியா நீங்க முற்போக்குவாதிகளை, சீர்திருத்தவாதிகளை, புரட்சியவாதிகளை உருவாக்குவதில் கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சுட்டீங்க. ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரே இனமான பேராசிரியர் விருதை பெற்றுட்டு அவரே பேசுறாரு, எங்களை கலைஞர் வீட்டினுடைய கொத்தடிமைகள் என்று கூட சொல்லுங்கள், எங்களுக்கு பெருமைதான் பேச வச்சுட்டீங்க. நான் சொல்லல, அவரே சொல்றாரு நாங்க கொத்தடிமைகள் தான். இதை நம்ம 2 பேரும் பேசி என்ன இருக்குது? முதல்ல இந்த மாதிரி கொடுக்க போறாங்கும் போதே நான் தான் இதை பேசினேன். இப்போ என்னுடைய பேச்சு இருக்கு, காணொலியில இருக்கு. ஏன் நீங்க எங்க ஐயாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப கூட சொன்னேன். இடைக்கால இவர் அமெரிக்கா போகும்போது இடைக்கால முதல்வர் எடுக்க போறதா கூட பேச்சு வந்தது. அந்த வாய்ப்பையாவது எங்க ஐயாவுக்கு கொடுங்கன்னு கூட நான் பேசினேன்.
அண்ணா காலத்திலிருந்து ஐயா கருணாநிதி அவருடைய காலத்தில் இருந்து வந்த ஒருத்தர். இவருக்கு எம்ஜிஆர் காசில் படித்தவர் இவர். அவர் நினைச்சிருந்தா எம்ஜிஆர் கூடவே இருந்திருக்கலாம். அவ்வளவு இது அது. இப்போ அதை போய் நம்ம பேசி ஒன்றும் இல்லையே. நம்ம இதை கேட்குற எல்லாருக்கும் உங்களுக்கு வருத்தம் வருதா? அதில் இருக்கா? எனக்கு இருக்கு, கோபம் இருக்கு, உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒவ்வொருத்தருக்கும் கோபமும் வருத்தம் வந்துச்சுன்னா சரியாயிடும். என்ன தத்துவம்? அந்த இடதுசாரி தோழர்கிட்ட கேளுங்க, உங்க தத்துவம் என்னன்னு கேளுங்க. இல்ல உங்க தத்துவம் என்ன சொல்றது? நீங்க ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலினை இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின் ரெண்டும் ஒண்ணு நினைச்சுக்கிறது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? வேற ஏதாவது தத்துவம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு நீங்க காம்ரேட், இன்னைக்கு நீங்க கார்பரேட். உங்களுக்குள்ள என்ன, நீங்க என்ன தத்துவத்தை பத்தி பேசுறீங்க? நீங்க எந்த தத்துவம் உங்கள்ட்ட உயிர் போட இருக்கு? எந்த தத்துவம் இருக்கு? தேசியனங்களின் உரிமைக்கு நிக்காதவன், உரிமைக்காக போராடாதவன் ஒரு ஜனநாயகவாதியே இல்லை. அவன் எப்படி கம்யூனிஸ்டா இருக்க முடியும்னு கேட்டது லெனின். நீங்க தேசியனங்கள் உரிமைக்கு உங்களுக்கும் 10,000 கிலோமீட்டர். தேசிய உரிமைக்கு நிக்கிறீங்களா நீங்க? நான் அதை கேட்டால் லெனின் சொன்னதை இன்னைக்கு பொருத்த முடியாதுன்னு. லெனின் சொன்னதே பொருத்த முடியாது. நீங்க சொல்ற இலவகர் மந்திரத்தை எங்க போய் பொருத்துறது? எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க? மொழிக்கு நிக்க மாட்டீங்க, நிலம் வளத்துக்கு நிக்க மாட்டீங்க, அப்புறம் இனம் கிடையாது, இன உரிமை கிடையாது. எந்த இடத்துல நிப்பீங்க? என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலை இலக்கியம், என்னுடைய வழிபாடு எதுக்கு இல்லை? கலை இலக்கியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தீங்க, அது எங்க இருப்பா? அது எங்க? அதுவும் இல்லை. நீங்க போய் இதுல அது தத்துவத்தை உள்வாங்கல. இது எப்படி இருக்கு? கொடுமைதான். உள்வாங்கியதாலதான் அவனுக்கு இந்த படத்தை எல்லாம் இப்படி படைக்கணும்னு தோணுது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற நான் எங்க இருந்து வந்தேன்றீங்க? பல வேறு, ஒரு வேர் இல்ல, திராவிட வேர் மட்டும் இல்ல, மார்க்சிய வேறு, மாக்கா ஈக்கா எல்லா இடத்துலயும் நின்று இங்க இருந்து வந்தால்தான். 5 விரல், ஒரு விரல் பிடிச்சு நடக்கல, 5-6 விரல் பிடிச்சு நடந்தாலு கடைசியா இங்க வந்து நிக்குது தேசிய உரிமை அப்படின்னு நிக்குது. இதுலயே படம் முழுக்க பாருங்க. அப்படி வந்து அந்த தமிழ் தேசிய அப்படிங்கறதெல்லாம் நீங்க அமைதிப்படுத்துற அளவுக்கு அச்சம் வருது உங்களுக்கு. நாடு தமிழ்நாடு தானே, அப்ப தேசம் தமிழ் தேசம் தானே. இங்கு வாழுகிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவங்களுக்கான ஒரு உரிமைக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல. அந்த அரசியலை பேசுறதுல உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? எதுக்கு இவ்வளவு பதட்டம் வருது? அப்ப குருதி சுமசா சொன்னதுதான், நாங்கள் மொழி, இனம், நிலம், வளம் என்றெல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நடுக்க வருதுன்னா உங்க அடித்தளத்தை என் தாய் நிலத்தில் கட்டமைச்சிட்டீங்கன்னு பொருள். அதான் அவர் சொல்லுது. நீங்க சாதி மதங்களை வச்சுக்கிட்டு சாராயம் பணத்தை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க. நாங்க மொழி, இனம், நிலம், வளம், காடு, மலை, ஆறு, அருவின்னு பேசணும்னா உங்களுக்கு வேற அரசியலுக்கு மக்கள் திரும்புறாங்கன்னு நடுக்க வருது. நீ இந்த 1000-500 வேலை செய்யாது போல இருக்குன்னொன்னே நடுக்க வருது. சாராய கடையை வச்சு வண்டி ஓட்டணும், சாராய கடையை மூடுறான்னு சொல்லிட்டு மக்களே போராடுறாங்கன்னு உங்களுக்கு பயம் வருது. அதுதான் அது. அதை ஏற்கலை நான். அது சும்மா அதெல்லாம் எதையோ சொல்றது.